எப்படி திமுக வந்து இன்னைக்கு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் மூலமாக 20,000 கோடி அரசு கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செய்யும். ஒரு நல்ல குடிதண்ணீராக இருக்கலாம், நல்ல சாலைகளாக இருக்கலாம், அது போன்ற அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை யார் செய்வார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிவிஷன்லையும் ஒரே ஒப்பந்ததாரர். ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு, இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாரு, யார் சிறந்தவர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்குறோம், கருத்து மாதிரி கேட்குறோம். அதற்கு அப்புறம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கண்ணகி நகர் பெரும்பாக்கம்ல அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொரு முறையும் நான் அங்கே செல்லும் பொழுதுன்னா தேர்தலில் அஃப்கோர்ஸ் நிறைய நல்லவர்கள் நிற்க வேண்டும், ஆனால் இன்று நல்லவர்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. அப்போ அவரை வந்து எப்படி வீட்டிலிருந்து தினமும் அமைச்சர் வீட்டில் தான் போய் வேலையை பார்க்குறாரு, அங்கிருந்து தான் இந்த டெண்டர் ஃபிக்ஸிங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சமர்ப்பிச்சிருக்கிறோம். அது மாதிரி 26,500 டிரான்ஸ்ஃபார்மருக்கு நாங்கள் ஆதாரம் சமர்ப்பிச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இன்று வரை அதனில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. நம்ம உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் இப்பொழுது அரசுடைய தரப்பின் பதிலை வந்து கோரியிருக்கிறாங்க. இப்போ செய்தி ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி சார் இயங்குது? இப்போ கல்குவாரியில ஒரு ஊழல், நிறைய ஊழல் நடக்குது, நிறைய கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சேகரிக்க போன அந்த செய்தியாளரையும் அந்த கேமராமேனையும் அடிச்சிருக்கிறாங்க திமுக நிர்வாகியான பழனியாண்டி. ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது குறித்து நியூஸ் எல்லாம் போட்டாங்க. உடனே வந்து இந்த திமுக அரசு சொல்லியிருக்கிறாங்களாம், இனிமேல் கல்குவாரியில் நடக்கிற எந்த நியூஸும் எந்த சேனல்லையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நிஜமாவே ஊடகங்கள் எப்படி சார் செயல்படுறாங்க? இதில் ஊடகங்கள் செயல்படக்கூடிய விதமே கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்களோ? ஊடகங்கள் மட்டும் இல்லை, ஊடகங்கள், காவல்துறை, பலர் வந்து இதில் ஹேண்ட் இன் க்ளவாக இருக்கிறாங்க. இல்லீகல் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய பணம் என்பது சட்டவிரோதமாக, அதுவும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்ருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அப்போது அவங்களுடைய மணி பவருங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இதை அந்த மணி பவரை மீறி செயல்படக்கூடிய ஒரு சில நேர்மையானவர்கள் மட்டும்தான் அதை கேள்வி எழுப்புக்கு வண்ணம் இருக்கிறாங்க. இன்றைக்கி கட்சிகளே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே அதை பற்றி பேசுவது கிடையாது. ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, எந்த கட்சியும். அப்போது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலி ராதாபுரத்தில் மட்டுமே 50 லட்சம் கனமீட்டருக்கு நம்ம ஆதாரங்களோடு எடுத்து கொடுக்குறோம். 25 குவாரிகளில் மட்டும். தமிழ்நாடு முழுக்க 1500 குவாரிகள் லைசன்ஸ்டு குவாரி நடந்துகிட்ருக்கு. அப்போ இதில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளவு கோடி ரூபாய் வரும்? அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்காமல் நிறைய குவாரிகள் நடந்துகிட்ருக்கோம். அப்போ இது எல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இன்றைக்கி அரசுக்கு வந்து எங்களுக்கு டாஸ்மாக் வருமானம் மிக முக்கியமான தேவை, வேறு வழியே இல்லை, அது இல்லைன்னா நாங்கள் அரசாங்கத்தையே நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு, நீங்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரியோடைய பெனால்ட்டி ப்ராப்பராக போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்கனாலே 20,000 கோடி ரூபாய் வரும். அதனால் இது எல்லாத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்னென்னா, இதிலேருந்து பெனிஃபிட்டாக போகுவது மிக முக்கியமாக ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் கரூரில் சொன்னீங்க பழனியாண்டி அந்த ஆட்கள் அடித்ததை பற்றி. அந்த பழனியாண்டி திமுக ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ. அவருடைய குவாரிகள் மீது 23 கோடி ரூபாய் ஏற்கனவே அபராதம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 23 கோடி ரூபாயை கட்டுவது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வசூலித்ததாக தெரியலை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒன் டைம் ரெகுலரைசேஷன் என்ற பெயரில் வெறும் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் மேபி வசூல் பண்ணிட்டு விட்டுருவாங்களா இருக்கும். அப்போ விட்டாங்கன்னா அந்த 22 கோடி ரூபாய் யார் கையில் இருக்க போகுது? சம்பாதித்தது அவரிடம்தான் இருக்க போகுது. இப்போ தேர்தல் வருது, தேர்தலுக்கு அவர் திமுகவில் அதில் ஒரு சின்ன பார்ட்டை அவர் செலவு பண்ணுவார். இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான். இன்ஃபேக்ட் இதுவே வந்து என்னென்னா மார்க்கெட் ரேட் அடிப்படையில் கூட கணக்கு பண்ணப்படலை. 380 ரூபாய் ஒரு கியூபிக் மீட்டருக்கு என்ற கணக்கில் தான் இந்த செய்யப்படுகிறது. ஆனால் மார்க்கெட் ரேட் ரஃப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இருக்கும். ஸோ அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டே ரொம்ப கம்மி தான். ஆனால் அதையும் கூட தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இன்று இருந்திருக்கிறது. நீங்கள் திருநெல்வேலியில் எடுத்தீங்கன்னா கிரஹாம்பல் அவங்களுடைய எஸ்ஏவி குவாரி என்று நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தான் இன்று 60 கோடி ரூபாய் வரைக்கும் சப் கலெக்டர் அபராதம் போட்டார் அவருடைய குவாரியில்.
ஆனால் அதை ஆனா இந்த திமுக அரசு தாராளமா அனுமதி கொடுக்குறாங்களே சார். ஆமாம், அனுமதி கொடுப்பது மட்டும் கிடையாது. இப்போ அந்த நபரை யார் இவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறாரோ அவரை திமுகவுடைய மாவட்ட செயலாளராக, கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் கொள்ளையடிப்பவரா திமுகவுக்கு வாங்க, திமுகவில் வந்து இன்னும் நாங்கள் பதவி உயர்வு தருவோம், நீங்கள் அதிகமாக கொள்ளையடிப்பதை காமிச்சிங்கன்னா இன்னும், ஏன்னா அவர்கள் தேர்தலில் இந்த இதில் ஒரு பணத்தை தான். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, காவல்துறையிலிருந்து ஊடகம் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு மாஃபியா போல் இன்று இயங்கி வருகிறது இந்த இல்லீகல் மைனிங் இது. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்திலாம் பொதுமக்களாகிய நமக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இதே நேரத்தில் ஒரு சில நேர்மையான ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க, அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அங்கே தினகரன் ராஜாமணி என்பவர் எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார், அது போன்ற பத்திரிகையாளர்கள். ஸோ அது மாதிரி அங்கே சிலர் வந்து இன்னும் பேசிக்கொண்டிருப்பதனால தான், அது போன்ற சில எழுப்பக்கூடிய கேள்விகள்னால தான் இன்று வரை நம்மளால் இதெல்லாம் ஃபைட் பண்ணவாத முடியுது இல்லையா? ஸோ அதனால் நம் மக்களுடைய கடமை வந்து நம்ம தொடர்ந்து இதை எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி திமுக வந்து இன்னைக்கு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் மூலமாக 20,000 கோடி அரசு கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம். அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் கேள்வி எழுப்புகிறோம். ஆல்ரெடி ஐ எம் டோல்டு மதுரை ஹைகோர்ட்டில் இதற்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அதை சேலஞ்ச் பண்ணி அதை குவாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஊழல் நிறைய நடக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ கூட கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டான். அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்துல தலித் இளைஞரை வந்து ரொம்ப கொடூரமான முறையில திமுக நிர்வாகி கொலை பண்ணியிருக்கான். ஆனா அவங்களுக்கெல்லாம் கட்சி பொறுப்பு கொடுத்துதான் வச்சிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து இப்ப கிருஷ்ணகிரி அந்த 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சது வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் திமுக சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. இதற்கு காரணம் வந்து என்னன்னா, ஒரு கட்சியுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு கட்சியுடைய கொள்கை வந்து வெளியில் நீங்கள் என்ன வேணால் சமூக நீதி பேசலாம், இதெல்லாம் எங்கள் கொள்கைன்னு சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியில் கொள்ளையடிப்பது மட்டுமே கொள்கையாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க, நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் செக் கூட அவன் யார், எப்படி இப்போ அவனுக்கு கிட்ட நிறைய பணம் இருக்குது, செலவு செய்வார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அவர் வந்து முதல்ல நேர்மையான வழியில் சம்பாதிச்சாரா? ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒழுங்கான பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சாரா? இல்லை சட்டவிரோதமாக சம்பாதித்தாரா? அவருக்கு பின்னாடி என்ன குற்ற பின்னணி இருக்குது? இதையெல்லாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத வேலைகள் செய்பவர்கள், இல்லை இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்பவர்கள், இந்த மாதிரி சட்டவிரோத வேலைகள் செய்பவர்கள் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க? அவங்க எனக்கு ஒரு கட்சியில் பேக்கப் இருந்ததுன்னா நான் இன்னும் என்னுடைய இல்லீகல் பிஸ்னஸை நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க பார்த்து கட்சிகளை நோக்கி வருவார்கள். அனைத்து கட்சிகளையும் நோக்கி வராங்க, நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, இது திமுக மட்டும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் கட்சியில் வந்து ஒரு பேசிக் செக் பண்ணி இவர்கள் எல்லாம் பொறுப்பு கொடுக்காம நல்லவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும். ஆனால் அதற்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த கட்சியை நடத்துபவர்களுக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். இன்று அவர்களே வந்து எவ்வளவு கொள்ளையடித்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் சட்டவிரோதமாக இருக்கிறது நாங்கள் சட்ட ரீதியாக மாற்றுறோம்னா நாளைக்கு யாருக்குன்றாங்க? நாளைக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இருக்குது. நாளைக்கு கொலை செய்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இருக்குன்னு நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நிறைய விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, மேடைக்கு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. நிறைய காலேஜ், தனியார் காலேஜில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்குதா இப்போ ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களை அதோடைய தரத்தை உயர்த்துவது தான் ஒரு அரசுடைய மிக முக்கியமான வேலை. ஒரு அரசு வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்தணும், சுகாதார நிலையங்கள் நடத்தணும். ஆனால் இன்றைக்கி அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா டாஸ்மாகில் நிறைய கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசு டாஸ்மாக் நடத்தக்கூடாது, ஆனால் டாஸ்மாகில் தான் அதிக கவனம். முதல் கையெழுத்தே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். ஆமாம், அது வந்து நாங்கள் 2016 தான் சொன்னோம், 2021 சொல்லவில்லைன்னு அதுவும் சொல்லிக்குவாங்க. பட் ஏன்னா அவங்களுக்கு சில வருடங்களுக்கு ஒரு முறை கொள்கை மாறிக்கொண்டே இருக்குது. இப்போது இதில் கேள்வி என்னென்னா,
பள்ளிக்கூடங்களை வந்து நீங்கள் சமூக நீதின்னு பேசினீங்கன்னு அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அரசு பள்ளிகளுக்கு போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தரமான கல்வியை உருவாக்குவது தான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பள்ளிகளை நாங்கள் மூடிக்கொண்டே வரோம் அப்படின்னு சொன்னால் இது எதை காட்டுகிறது என்றால் கல்வியில் ஒரு தரத்தில் ஒரு மிக மோசமான நிலையை அரசு பள்ளிகள் எட்டி கொண்டு இருக்கிறது. அது தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இதில் என்ன செஞ்சீங்க? இதை மாற்றுவதற்கு என்ன செஞ்சீங்க? அதற்கு பதில் நீங்கள் பள்ளிக்கூடத்தை மூடிக்கிட்டே போறீங்க. அப்போது இது வந்து தரத்தை இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கல்வியின் தரத்தை தான் காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கி கஞ்சாலேருந்து பல விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட. இன்னைக்கு கண்ணகி நகர் பெரும்பாக்கம்ல அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொரு முறையும் நான் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இதற்கு ஏதாவது செய்யணும், பள்ளிக்கூடத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு. அதில் அரசியல் பின்புலம் இருப்பதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்குவதில்லை. நம்ம சொல்ற மாதிரி ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் வந்தார், அவர் திமுக. அப்போ ஜாஃபர் சாதிக் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து பல கஞ்சா இது போன்ற போதை மருந்து விற்பவர்களாக இருக்கட்டும், அப்போ அந்த கட்சிக்காரர்களாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காவல்துறையில் வந்து கண்டுக்காமல் விடுவாங்க. அப்போது அவர்கள் இதுதான் வந்து இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. ஸோ இதற்கு வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பது அப்படின்னா அதான் அந்த பொலிட்டிக்கல் வில் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இல்லை அப்படிங்கிறது. சார் நீங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க, என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் அதை தெளிவாக சொல்லலை, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னது கிடையாது. அது சொன்னால் நல்லாயிருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஓட்டு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய உரிமை. அவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ அவர்களுடைய தேவைகள் என்ன இருக்குது? ஒரு நல்ல குடிதண்ணீராக இருக்கலாம், நல்ல சாலைகளாக இருக்கலாம், அது போன்ற அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை யார் செய்வார்கள் என்று மக்கள் சிந்தித்து அவர்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் சொல்வது என்னன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா பணம் என்பது ஒரு காசுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை விற்றால், சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு கூட ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே இன்றைக்கி சரியான கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு நேர்மையான சமூகம் அமையணும்னு யார் நினைக்கிறோன்னா மக்களாகிய நாம் நினைக்கிறோம். அப்போ மக்களாகிய நாம் ஒரு நேர்மையான சமூகம் அமையணும்னு நினச்சோன்னா நாம் நேர்மையாக இருப்பதும் மிக மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் காசு வாங்கி நிறைய இடங்கள்ல அந்த அரசியல்வாதி திரும்ப வந்து சொல்கிறார், காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன், உனக்கு எதுக்கு இப்போ செய்யணும்னு கேள்வி கேட்கக்கூடியது பல இடங்களில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மக்களிடம் இதை வந்து ஒரு உரையாடலாக கொண்டு போகிறோம். ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு, இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாரு, யார் சிறந்தவர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்கள்ட்டே கேட்குறோம், கருத்து மாதிரி கேட்குறோம். அதற்கு அப்புறம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் நண்பர் ஒருவர் 10 இடங்களில் திருடிட்டு 1 லட்ச ரூபா திருடிடுறாரு, அதுலேருந்து 10,000 கொண்டு வந்து கொடுத்து நீ வச்சுக்கோ போவோம் செலவுக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த திருட்டு பணத்தை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதற்கு பிறகு நம்ம என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணமா இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி திருடின பணமா அப்படின்னு கேட்குறோம். அப்புறமா வந்து எல்லாரும் உழைச்சி சம்பாதிச்சா எனக்கு ஏன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பான வழியில் சம்பாதிச்ச பணம் பண்ணிச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் ஓட்டுக்கு பணமாக வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுதா, உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா, இது தப்பு அப்படின்னு கேட்குறோம். இதில் தான் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா 10க்கு 8 பேர் 9 பேர் ஆமாம் எங்களுக்கு சங்கடம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் பார்க்குறோம். ஏன்னா மக்கள் வந்து தப்பே இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்போ அது மாற்றுவது நம்ம சொசைட்டியாக ரொம்ப மாரலாக டிகிரேட் ஆகிட்டோன்னு அர்த்தம். பட் அட்லீஸ்ட் மக்கள் இது தப்புன்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் எல்லாரும் வாங்குறாங்க, அது ஒரு சகஜமாக ஆக்கப்படுகிறது. எதிர் வீட்டில் வாங்குறாங்க, பக்கத்து வீட்டில் வாங்குறாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் நமக்கும் இருக்குது. அப்போ இதில் இது தவறு, எழுத்த வீட்டில் வாங்கலாம், பக்கத்து வீட்டில் வாங்கலாம், ஆனால் நான் வாங்க மாட்டேன், இப்போ இதை எப்படி மாற்றுறது சொல்லுங்கள், நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க, எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறோம் அவங்ககிட்டயே. கொடுக்குறவங்க நிப்பாட்டினாங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோங்க, கொடுக்குறவங்க நிப்பாட்டுவான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள். அப்போ நாம தாங்க நிப்பாட்டணும். நாமனா யார்? எதிர் வீட்டில் இருக்கான், பக்கத்து வீட்டில் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் உறுதி எடுக்க தயாராக இருக்கிறீங்களா? உறுதி எடுக்க தயாராக இருக்கிறீங்கன்னா என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படின்னு அந்த ஸ்டிக்கர் கொடுத்து நீங்கள் உறுதி எடுத்தால் உங்கள் வீட்டில் ஒட்டுங்க. ஸோ இந்த உரையாடல் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது இரு பக்கமும் நடக்க வேண்டும். ஒரு பக்கம் அங்கேருந்தும் நடக்கணும், இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனும் மிகப்பெரிய அளவில் இதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். இது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஏனோ 100% வாக்குப்பதிவுக்கு தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர ஓட்டு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறுங்கிறதுல அவங்க கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், நீங்கள் ரொம்ப நாளாகவே ரேஷன் கடையில் ஊழல் நிறைய நடக்குதுன்னு அப்படின்னு நிறைய பேசியிருக்கீங்க, அது குறித்து சொல்லுங்கள் சார்.
ரேஷன் துறையை பொறுத்தவரையும் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நெல் மிகப்பெரிய அளவில் அந்த மழை காலத்தின் போது நெல்லை எடுத்துகிட்டு போகல, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதா சொன்னாங்க. இது என்னென்னா, அந்த நெல்லை வந்து கொண்டு போய் கொடவுனுக்கு போடுறது, கொடவுன்லேருந்து திரும்ப அடுத்தது அதை வந்து நெல்லை அரிசியாக மாற்றி மில்லில் மாற்றி திரும்ப கொடவுனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் ட்ரெயினுக்கு கொண்டு போவாங்க, அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மூமெண்ட்டில், இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவு இருக்குது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் இன்வால்வ்டு, மத்திய அரசாங்கத்துடைய FCIயும் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க, மாநில அரசுடைய ரேஷன் துறையும் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. ஏன்னா பணம் அங்கிருந்து வருகிறது. இவங்க 2 பேருமே டெண்டர் குழுவில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிவிஷன்லையும் ஒரே ஒப்பந்ததாரருக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது. அவர் முருகர் பேரால் கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் 3 நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார். கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், கிறிஸ்டி ஃப்ரைகிரான்ற நிறுவனம், வெவ்வேறு பெயர்களில். அந்த நிறுவனங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. அவர்கள் இதற்கு முன்பு ஓட்டியது கிடையாது. நான் அவங்களுடைய இடத்த செக் பண்ண போனால் ஒரு 10x10 ரூமில் ஒரு மளிகை கடை மாடியில் இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வந்து ஒரு சைக்கிள் கடை பக்கத்தில் இருக்கிறாங்க, முருகா என்டர்பிரைசஸ் ஒரு டீ கடை மாடியில் இருக்கிறாங்க. வெறும் ஒரு சின்ன ரூமு, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், அவ்வளோதான் அவங்களுக்கு மொத்த ஆஃபீஸு. இதை வச்சு 1000 கோடி. ஆனால் இதை வைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய டெண்டர் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியும் சேர்த்து 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை வென்றிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாளாக லாரி ஆட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் 600 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு நாளாக மாவட்டத்தில் ஓட்டிகிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா போட்டு அதிகமான டேர்ன் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு அவர்கள் யாரும் குவாலிஃபை ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆட்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ பணத்தை கட்டலாம், இவ்வளோ பேங்க் கேரண்டியை கட்டி நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கலாம் என்ற பெயரில் ஒரு கிளாஸை வச்சு இவங்களை வந்து எலிஜிபிள் ஆக்கிடுறாங்க. அப்போது இவ்வளவு நாளாக அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒருத்தர் கூட எலிஜிபிள் கிடையாது. அனுபவம் இல்லாதவர்கள் இதில் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் மட்டுமே 38 மாவட்டத்திலும் இந்த 3 நிறுவனங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இதை வந்து தெல்ல தெளிவாக இதில் நடந்த ஊழல்னால 600 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்க கொடுக்குறாங்க. 300 ரூபாய் எங்கே இருக்குது, 600 ரூபாய் எங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அரசாங்கம் சொல்கிறாங்க, நாங்கள் 30 லட்சம் டன்லேருந்து 40 லட்சம் டன் மூவ்மெண்ட் பண்ணுறோன்னு. ஒரு நெல் மூட்டை 4 முறை மூவ்மெண்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி DPCA சென்டர்லேருந்து கொடவுனுக்கு போகும், கொடவுன்லேருந்து மில்லுக்கு போகும், மில்லேருந்து கொடவுனுக்கு வரும், திரும்ப ரயிலுக்கு போகும். ஸோ அது மாதிரி 4 முறை ஒரு மூட்டையே போகும். அப்போ இந்த கணக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் டன்னு இல்லை 40 லட்சம் டன்னு இன்ட்டு 4 முறை இன்ட்டு ஒரு டன்னுக்கு 300 ரூபா அடிக்கிறாங்க பணம். 600 ரூபாய் எங்கே இருக்குது, 300 ரூபாய் இருக்குது, வித்தியாசம் மட்டுமே 300 ரூபாய். இதை கணக்கு பண்ணி தான் நம்ம 992 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இன்று வரை அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக. மக்களோட நலனுக்காக அறப்போர் இயக்கம் தேர்தலில் நிற்பாங்களா? தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாங்கள் எங்களை பார்க்கல. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, தேர்தலில் அஃப்கோர்ஸ் நிறைய நல்லவர்கள் நிற்க வேண்டும். ஆனால் இன்று நல்லவர்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. அப்போ நம்மளுடைய வேலை வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையாக பார்க்குறோம். அந்த மாதிரி சீர்திருத்தங்கள் வந்தால் தான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கூட வரும். அந்த மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும்பொழுது மேபி நல்லவர்கள் நிற்க முடியும். அது வந்து நாம தான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிற்கலாம். நம்மளுடைய வேலை வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக நாங்கள் என்ன பார்க்குறோம், அறப்போருடைய ரோல் இதில் ஒரு வைப்ரண்ட் சிவில் சொசைட்டியை தகவல்களுடன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவது, இது போன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்வது, இது வந்து ஜனநாயகத்தை ஆழப்படுத்தக்கூடிய வேலை. அப்போ இந்த வேலையை வந்து தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருந்தால்தான் ஓரளவுக்கு இது போன்ற ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கூட வருவதற்கு, நல்லவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நோக்கி நாம் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவதாக இல்லை. ஓகே சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.